நான் சொல்ல போற இந்த டிப்ஸ் உங்க மேக்ஸ் எக்ஸாம்ல பேப்பரை நீட்டா பிரசென்ட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் மேக்ஸ்ல மட்டும் மார்க்ஸ் கம்மியா வாங்குறமேனு ஃபீல் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதிகமா ஸ்கோர் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போ எப்படி ஆன்சர்ஸ் பிரசென்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். என்னன்னா 5 மார்க்ஸ் கொஸ்டின்க்குலாம் மார்க்ஸை ஸ்பிளிட் பண்ணி தான் போடுவாங்கன்னு. அதாவது நீங்க எழுதுற ஆன்சர்ஸ்ல கிவன் இருக்கா, என்ன கண்டுபிடிக்க போறீங்க, ஃபார்முலா ரெக்வயர்ட், அப்புறம் முக்கியமா கால்குலேஷன் பார்ட் அண்ட் கடைசியா ஆன்சர்ஸ் அண்ட் ரிசல்ட். இந்த மாதிரி எல்லா சப் டாபிக்ஸ்க்குமே தனித்தனியா மார்க்ஸ் இருக்கும். சப்போஸ் ஆன்சர்ஸ் ஒழுங்கா வரலைனா இல்ல ஸ்டெப்ஸ்ல மிஸ்டேக் பண்ணிட்டாலும் மற்ற சப் டாபிக்ஸ் உங்களுக்கு மார்க்ஸ் வாங்கி கொடுக்கும். அப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியான கொஸ்டின்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆன்சர்ஸ் வரலைனா டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த கொஸ்டினுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், ஆன்சர் எழுதுறப்போ சென்டிமீட்டரா இல்ல சென்டிமீட்டர் ஸ்கொயரானு கரெக்டான யூனிட்டை மென்ஷன் பண்ணுங்க. எக்ஸாம்க்கு முன்னாடி கண்டிப்பா ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. சப்போஸ் தெரியாத கொஸ்டின் வந்துட்டா கூட அட்லீஸ்ட் ஃபார்முலா எழுதி ஸ்டெப்ஸ் ட்ரை பண்ணி வைப்போம். அதுக்கு ஒரு சில மார்க்ஸ் நமக்கு கிடைக்கும். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். மேக்ஸ்ல எந்த யூனிட் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே யூனிட்டை எப்படி ஈஸியா படிக்கிறதுன்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் போயிட்டு ரிப்ளை பண்ணுங்க. அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்ல நல்லா பண்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.